அந்த குழந்தைகளுக்கு வந்து மொபைல் ஃபோன் அதிக ஒரு டிஸ்ட்ராக்ஷனாவோ இல்லை பிரச்சனையாவோ மாறுதா மேம்? குழந்தைகள் கையில் மொபைல் ஃபோனே இருக்கக்கூடாது. அதே மாதிரி டிவி பார்த்தும் அவங்க வளரக்கூடாது. ஏன்னா நம்மளோட பிரெயின் டெவலப்மெண்ட் வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஆரம்பிக்கிற டெவலப்மெண்ட் 15-16 வயசும் டெவலப் ஆகிட்டுருக்கு பிரெயினை. ஸோ சில பார்ட்ஸ் ஆஃப் த பிரெயின், அதாவது நம்ம ரேஷ்னல் திங்கிங்க்கு நம்ம சின்னதுலேயே அவங்களுக்கு இந்த ரீல்ஸு, ஷார்ட்ஸு, இந்த குட்டி குட்டி ரைம்ஸு எல்லாம் நம்ம போட ஆரம்பித்தோன்னா அவங்களோட அட்டென்ஷன் ஸ்பேன் அப்படியே குறுகிட்டே வரும். ஸோ அவங்க வளர வளர அந்த பிரெயினோட அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஒழுங்காக வளராமல் போய் அது ஃபைனலாக வந்து அவங்களுக்கு வந்து எப்படி நம்ம பிறப்பில் நம்ம ஏடிஹெச்டிலாம் பேசணும்ல, அவங்களுக்கு ஏடிஹெச்டி கிடையாது, ஆனால் வந்து அட்டென்ஷன் வந்து அதே அவங்களோட பொட்டென்ஷியல் ஸ்பேனுக்கு இல்லாமல் போயிடுது. ஸோ இப்போ வர ரிசர்ச் என்னன்னா, நீங்கள் மொபைல் ஃபோன் கொடுங்க, ஆனால் வந்து எதுக்காக கொடுக்குறீங்க, அந்த சைல்டு அதில் என்ன விஷயம் பார்க்குது, என்ன விஷயம் பண்ணுது, எவ்வளோ ரெஸ்ட் டைம் இருக்குது பிட்வீன் மொபைல் ஃபோன் யூசேஜோ கம்ப்யூட்டர் யூசேஜோ, அதெல்லாம் வந்து நம்ம நல்லா பார்க்கணும். அதே மாதிரி சாப்பிட்ற டைம் சாப்பிட்டுக்கிட்டே அதை பண்ணுறது வேண்டாம். ஸோ அந்த மாதிரி நம்ம அதிலே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ஒரு நாங்கள் சொல்கிறது மைண்ட்ஃபுல் கேஜெட் யூசேஜ், அதாவது நம்ம நல்லா யோசித்து இதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம், இதனால இந்த பெனிஃபிட் அப்படின்ற யோசித்து நம்ம யூஸ் பண்ணுறது நல்லது.